இந்த ஆரா அக்கு சென்டரினுடைய தலைவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு 2 கண்ணுலேயும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. இந்த 2 கண்ணுலேயும் வந்து ரெட்டினா ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி பிளட்டு லீக் ஆகிற மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஆரா அக்கு சென்டரில் இந்த பிளட்டு லீக் ஆனால் என்ன பண்ணணும் தான் இந்த பாயிண்ட்டு வந்து இப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் எந்த இடத்துல பிளட்டு லீக் ஆனாலும் அது வந்து நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அக்குபஞ்சர் சென்டரில் சொன்னாங்க. அதை வந்து நான் இப்படி பிளட்டு கண்ணில் லீக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இது வந்து அப்படியே நின்றும். இது எனக்கு பல் பிடுங்கிறதுக்காக நானும் எங்கள் மிஸ்ஸஸும் இங்கே போனோம் ஒரு பல் டாக்டர்கிட்ட. அவங்க பல் டாக்டர்கிட்ட போய் அங்கே வந்து இதை பல் பிடுங்கணுன்னு இந்த பாயிண்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம். நர்ஸ் கேட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இது பிளட்டு அதிகமாக லீக் ஆகாமல் இது வந்து பாதுகாக்கும் அப்படின்னு. அப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கேட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாங்க சார், யார் வேணாலும் நீங்கள் சொல்லலாம், ப்ரெஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த பிளட்டு லீக் ஆகிறது நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஹரிபிரசாத்துங்கிற டாக்டர் தான் எனக்கு ரெட்டினா ஆப்ரேஷன் பண்ணார். அவர்கிட்டையும் இந்த மேட்ரை சொன்னேன். இந்த மாதிரி கண்ணில் லீக் ஆகுது, அந்த பிளட்டு லீக் ஆகிறது வந்து இது நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன். அவர் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்படி பண்ணி காட்டினார். இந்த மாதிரி பிளட்டு லீக் ஆகிறதெல்லாம் வந்து நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன், ஒரு பையன் விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு. போய் நான் இந்த பாயிண்ட் பண்ணுமேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்லி நானே பாயிண்ட் பண்ணி விட்டேன் கொஞ்ச நேரம். பண்ணோன்னா உடனே அந்த பையனுக்கு அப்படியே பிளட்டு லைட்டாக அப்படி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு சின்ன பாயிண்ட், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த பிளட்டு லீக் ஆகிறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதில் அக்குபஞ்சரில் ஈஸியான ஒரு மெத்தேடு இருக்குது. இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க.